So, welcome back. Welcome to Great Krigalan Magic நம்ம சேனல் சொந்த விட என்ன பண்ண பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா பிஸ்ட் சிம்பி எபிசோடு எத்தனை தெரியலையா 4 ஐயோ என்னமோ 4 5 3 என்னமோ ஓகேவா. இந்த வீடியோ நம்ம நான் லஸ்கே ஹவுஸ் கிட்ட போகிறோம். அது ஒரு ரைடை முடிச்சு டோட்டம் எடுக்க போகிறோம். ஆமாம் கைஸ், நான் அந்த டோட்டம் என்ன பண்ணணும்னு நினச்சேன்னா ஒரு நல்ல மனசுக்கார மாரி வந்து கொண்டு போய்ட்டு ஷாப்பில் வச்சிடலான்ட்டு தான் இவங்க என்ன சொன்னாங்க, ப்ரோ வேணாம் ப்ரோ, நீங்கள் அடித்து எடுத்தது நம்ம தான்றது ரைடு முடிச்சோம், நம்மளாம் வச்சுக்கிடுவோன்ட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு என்கிட்ட 2 டோட்டம் வந்து ஒரு டோட்டம் டார்க் ப்ரோன்னு ஒரு டோட்டம் கொடுத்துட்டு இன்னொரு டோட்டம் வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட தான் இருக்குது. லெஃப்ட் ஹேண்டில் தெரியும். ஓகேவா கைஸ், இந்த ஸ்கின் ப்ளூ ஸ்கின் நல்லா இருக்குங்க. இந்த ப்ளூ ஸ்கின் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த இடத்துல ப்ளூ கலர் தெரியுதில்ல, அந்த இடத்துல மட்டும் ப்ளூ கலர் பெயிண்ட் அடிக்க மறந்துட்டேன், சாரி. ஸோ வாங்க ஸ்டெட்டா வீடியோக்கள் அதுக்கப்புறம் சொல்ல மறந்துட்டேன். அட்வான்ஸ் ஹாப்பி பொங்கல், அட்வான்ஸ் ஹாப்பி பொங்கல் கைஸ், அட்வான்ஸ் ஹாப்பி பொங்கல் எல்லாத்துக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி பொங்கலை சொல்லிக்கிறேன். ஓகே கைஸ், அட்வான்ஸ் ஹாப்பி பொங்கல். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏன் இத்தனை நாள் வீடியோ போடலன்னு உங்கள் மைண்ட் வாய்ஸ் கேட்குது. அது என்ன இருக்குன்னா உடம்பு சரியில்லை, அதுமாரி எனக்கு பயமாகவும் இருக்குது, நெட்டு காலியாக வீடியோ போட்டால், அதனால தான். ஓகே கைஸ், ஓகே வாங்க ஸ்டார்ட் வீடியோக்குள்ள. இப்போ நான் இதுக்கு எவ்வளோ நான் 1 நிமிஷம் ஆச்சு. ஸோ வாங்க ப்ளீஸ் வாங்க ஸ்டார்ட் வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம கான்செப்டுக்கு வந்தாச்சு. நம்ம வந்து இப்போது ரைடு தான் முடிக்க போகிறோம். அதுக்கு பவு எடுத்துட்டாங்கன்னாங்க. உடனே பவுவை எடுத்துகிட்டு இருக்கிறேன் ப்ரோ அப்படின்னு சொன்னேன். இவ்வளோ எடுத்துட்டாங்கன்னாங்க, அதேமாரி எடுத்துட்டேன். ஒன்று சொல்ல மாட்டேன், நெதரிட்ட பொம்பரை மறந்தீங்க அப்படின்னு சொன்னால் சொல்லவே இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் ஒரு கதைங்க. நெதரிட்டு இருக்க போய் செத்து மறுபடியும் நெதரிட்டு இருக்க போய் செத்து மறுபடியும் பரத் என்ற ஒரு அல்ட்ரா ப்ரோ பிளேயருங்கிற ஒரு ப்ரோ பிளேயர் தான் எங்கள் கூட வந்தார். அவர் சேனல் கூட நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், ஓகேவா. அவருக்கு கூட போனோடனே தான் அள்ளி கிடச்சிது. அதுக்கப்புறம் இந்த டார்க் டெவில் ஒருத்தர் இருக்கார்ல, அவர் கூட போனேன். 20 என்சென்டிபி ஒரே இடத்துல பரத் ப்ரோ வந்து இவரை கொல்றதுங்காண்டி விளாட்டுக்காண்டி பெட் வச்சு உடச்சு விட்ருக்காரு. 20 என்சென்டிபி ஒரே இடத்துல கிடச்சிது. அதாச்சும் வரட்டேன், ஓகேவா. ஷார்ட்டாக தான் எடுத்தோம், ஏன்னா சீக்கிரமாக கிடச்சோன்னு போனேன். ஆனால் நான் ஸ்வாட் இதுக்கெலாம் போடல, ஒன்லி இருக்க மாட்டேன், ஓகேவா. எனக்கும் டார்க்கும் கிடைக்கும் தான் மைண்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இங்கே வந்து ரைடு கேஸ்லாம் போட்டு தாக்கிக்கிட்டே இருந்தோம். தாக்கி முடிச்சுட்டு அடுத்த ரைடு வந்தோடனே உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். கொய்ஸ் அதுக்கப்புறம் இருந்தீங்கன்னா செகண்ட் ரைடு ஸ்டார்ட் ஆகி முடிச்சிட்டோம். இன்னும் கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க. பட் இந்த இடத்துல ஒன்று நடக்கவும் பாருங்க, இதுதான் லாஸ்ட் ரைடு. ஒரு வெக்ஸஸ் பண்ணிட்டாங்க எங்கே கத்துறேன். ஏன்னா எங்களுக்கு வெக்ஸ்னாலே கொஞ்சம் பயமாக இருந்தது. ஏன்னா அவங்க வேறு அந்த எக்ஸஸ் இருந்தாங்களா, எங்களுக்கு வேறு ஹெல்த் கம்மியாக இருந்தது. போட்டு அடின்னு படிச்சிட்டாங்க. இந்த இடத்துல நான் செத்துட்டேன்னு நினச்சேன், எப்படி தப்பிச்சேன்னு விட்டு பாருங்களேன். இந்த மூமெண்ட்ஸில் தான் நடக்கும். நான் செத்துருப்பேன்னு நினச்சேன், ஆனால் சாவலை. ஏன்னா வெக்ஸுக்கிட்ட நான் எப்போவுமே செத்துருவேன். அதேமாரி தான் நடந்துச்சான போல். நான் எங்கிட்ட போச்சு சுட்டுனே இருக்கிறேன், போடுவோம் மேலே போடுவோம். ஆனால் படவே இல்லை மேலே ஒரு அடி கடைசியில் ஒரு அடி பட்டுச்சு. சரி ரஷ் பண்ணலாமான்னு பார்த்தேன், இங்கேருந்து 2 பேர் அடிச்சிட்டாங்க. எனக்கு அங்கே கொஞ்சிட்டு இந்த இடத்துல பாருங்க செத்துட்டேன்னு நினச்சேன். ஒரு மாதிரி வெண்டிக்கிட்டு அது எவ்வளோ தான் எப்படியே வந்தேன். யாரும் வெண்டிக்கிட்டு செத்துட்டாரு. வெண்டிக்கிட்டான் கடைசி என் பக்கத்து வந்தது வெக்ஸு வந்துட்டு போயிட்டு அவன் அந்த வெண்டிகேட்டர் அவன்கிட்டே செத்துட்டே இருந்தார், ஒரு டார்க் டெவில் அப்படிங்கிறவர், ஓகேவா. எப்பறம் ஒரு ரூட்லாங்கிற இது அவங்க ரிமைனிங் 1 மாபு அந்த இவன் தான் அந்த டோட்டம் ட்ராப் பண்ணுறவன். இங்கேருந்து அடிக்கிறேன். அவன் வந்து டார்க் ப்ரோ தான் எம் வச்சுருக்கான். இப்போ நாங்கள் வெக்ஸை அவர் நான் அவங்க அடிக்க கடைசியில் ட்ரெஸ் பண்ணி 1 போட்டே செத்துட்டான். அப்புறம் டோட்டம் கிடச்சிது. ப்ரோ டோட்டம்னு ஹீரோ ஆஃப் தி வில்லேஜ்னு எங்களுக்கு கிடச்சிச்சு. எங்கள் 3 பேருக்குமே ஒரே நேரத்தில் அச்சீவ்மெண்ட் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. என்னம்மா சுகமாக இருந்தது தெரியுமா ஹீரோ ஆஃப் தி வில்லேஜர்னு. ஏதோ ஸ்பீக்கர் கோடில் இந்த மாரி விருன்னு சவுண்டு வச்சு நான் மன்னிச்சுக்கோங்க. என்ன ஃபிஷ் டேங்கு மோட்ரு கொஞ்சம் கோளாறு, ஓகேவா. அப்புறம் வெக்ஸ் எல்லாத்தையும் கொண்டுட்டு இருந்தேன். அந்த டோட்டம் கொடுக்குறவன் டெத்தானோட வெக்ஸ் எல்லாம் சாக ஆரம்பிச்சிட்டாங்க கொஞ்சமாக. இது தெரியாமல் நாங்கள் பாட்டு போகும் சேரை வச்சு அடிச்சுட்டு இருந்தோம்.
எவ்வளோ அரை திருமல் வச்சுட்டேன். ஆனால் பர்மனெண்ட்டாக கிடச்சிச்சு. ஆனால் அந்த ஏரோ வேஸ்ட் ஆயிடுச்சு. அதில் அவ்வளோதான், முடிச்சு விட்டீங்க போங்கன்னு நினச்சேன். அதுக்கப்புறம் இந்த வெக்ஸெல்லாம் முடிச்சிட்டோம் நாங்கள். நான் இப்போ இந்த இடத்துல தான் கெட்ட போகிறேன். அதனால் ஒரு 3x3 இந்தமாரி உடச்சிக்கிறேன். திரும்பி 3x3ன்னு தெரியல, இவ்வளோ உடச்சிக்கிறேன். ஏன்னா என்னோட வீட்டுக்கு யார் இருந்தாருன்னா கிரேசி ப்ரோன்னு ஒருத்தர் இருந்தார். அவர் வரமாட்டார். அதுக்காண்டி நாங்கள் இந்த இடத்துல கெட்டுவேன். எனக்கு புதிய வீடு நான் கட்டிக்கிறேன்னு சொல்லிட்டு பர்மிஷன் வாங்கி கட்ட ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இந்த இடத்துல கொஞ்சம் பிளாக்ஸ் வச்சுட்டு ஓகேவா. ஓகே, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு பிளாக்கு சூப்பர். நான் கொஞ்சம் ஃபுல்லாத்தையும் கெட்டி முடிச்சுட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணலான்னு இருக்கேன். ஆஃபாக கெட்டி முடிச்சுட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணிட்டேன். சாரி கைஸ், சரி வெரி சாரி. ஏன்னா பார்த்தீங்கன்னா நான் வந்து வீடியோ பாஸ் பண்ணுறேங்க பிறகு வீடியோவே ரெக்கார்டர் ஆஃப் பண்ணிவிட்டேன். எனக்கே ரொம்ப சிரிப்பாக இருக்குது, அது மாதிரி வருத்தமாக இருக்குது. சரி ஓகேவா, இந்த ஃபோட்டோ தான் மிச்சம் இருந்தது. தமிழில் இன்னும் வச்சுருந்தேன். நல்ல வேலை அந்த ஃபோட்டோ இருந்தது, அதனால தான் உங்களுக்கு காமிக்க முடியுது. பாதி மோஸ்ட் பிளாக் இல்லை, அதனால தான் பண்ணணும். ஸ்டேர்ஸ்லாம் போட்டேன், அதனால தான் அதில் உட்காந்துருக்கேன். ஸ்டேர்ஸ் போட்டேன், எங்கள் ஸ்டேர்ஸ் போட்டு உட்காந்துடலாம். இன்னும் பாதி மோஸ்ட் பிளாக் வந்து போட வேண்டிய இருக்குது. நம்ம ஃபியூச்சரில் ஒன்று பெருசாக அப்டேட் பண்ணிக்கலாம். பை சியோ. அடுத்த ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். நாளைக்கு ஒரு வீடியோ. பை சியோ.